إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வை பற்றி பேசுகிற கேட்கிற சபையில் நம்ம எல்லோரையும் அமரச் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய இந்த கடைசி 10 தினங்களில் நாம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய குடும்பவியல் சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நம்முடைய தலைப்பு பொறுப்பான பெற்றோர்களும் ஒழுக்கமான குழந்தைகளும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பிள்ளைகள் குறித்து பதில் சொல்லுகின்ற இடத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் நாம் பெற்றோர் என்ற வகையில் நம்முடைய பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு செயல்கள் குறித்தும் அவர்களை நாம் வளர்க்கின்ற விதத்தை குறித்தும் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு தாலா குழந்தைகளை தருகின்ற பொழுது பிள்ளைகளை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு வாசகம்தான் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களது பொருளாதாரமும் உங்களது பிள்ளைகளும் ஃபித்னா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஃபித்னா என்ற வார்த்தை பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்தில் ஃபித்னா என்ற வார்த்தை ஒரு சோதனை, ஒரு குழப்பம் என்ற அர்த்தத்தில் அல்ல. ஃபித்னா என்று சொல்லப்படுகிற பொழுது குழப்பம் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பிள்ளைகளை குறித்து சொல்கின்ற இந்த வாசகம் ஃபித்னா என்பது சோதனை. இந்த சோதனையில் நீங்கள் சித்தி அடையவும் முடியும், அதே நேரம் நீங்கள் தோற்று போகவும் முடியும். பிள்ளைகளை குறித்து நாளை மறுமையில் கேட்கிற பொழுது, அல்லாஹு தாலா விசாரிக்கிற பொழுது நீங்கள் வெற்றி பெறவும் முடியும், நீங்கள் தோல்வி அடையவும் முடியும். இது ஒரு சோதனை, எக்ஸாம். பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கையே சோதனை. அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருப்பது ஃபித்னாவாக. ஃபித்னாவுக்கு கிட்டத்தட்ட 14-15 அர்த்தங்கள் இருக்கிறது. அரபு மொழி சார்ந்த அறிஞர்கள் சொல்கிற பொழுது அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ப அதை மொழிபெயர்க்க வேண்டும். சில பொழுது இதை இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்றால் உங்களது பிள்ளைகளும் உங்களது செல்வங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னா, குழப்பம் என்று நாம் மொழிபெயர்க்கக்கூடாது. இது சோதனை. அந்த சோதனையில் நாம் சித்தி அடையலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார், சித்தி அடைந்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார், சித்தி அடைந்தார். அபூ தல்ஹா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தார், சித்தி அடைந்தார். அபு தஹ்தா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தார், சித்தி அடைந்தார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சித்தி அடைந்தவர்கள் ஏராளம் பொருளாதாரத்தின் ஊடாக. அதே போன்றுதான் இந்த பிள்ளைகளும் அல்லாஹு தாலா சோதனையாக தந்திருக்கிறான். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக அல்லாஹு தாலா பிள்ளைகளை ஹிபா, ஹிபா என்று சொன்னால் அரபியிலே அல்லாஹு தாலா நன்கொடையாக, வெகுமதியாக, ஒரு பரிசாக அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அல்லாஹு தாலா ஹிபத்தாக, பொதுவாக நாம் இன்னொரு மனிதருக்கு கொடுக்கிற நன்கொடைகளுக்கு ஹிபா, ஹிபத் என்று சொல்வோம். இப்போ சில பிள்ளைகளுக்கும் பேர் வச்சிருப்பாங்க, நல்ல அர்த்தம் தான், நன்கொடை,
அப்போ ஹிபத்துல்லா அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய புறத்தால் கிடைத்த ஒரு நல்ல கொடை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எனவே அல்லாஹ் குர்ஆனிலே பிள்ளைகளை கொடுக்கிற வாசகத்தை சொல்கிற பொழுது ஹிபத்தாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். அல்லாஹ் தந்த நன்கொடையை, அல்லாஹ் எங்களுக்கு விரும்பி தந்த ஒரு சொத்தை நாம் அல்லாஹுக்குரியதாக பயன்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் அதை செலவழிக்க வேண்டும் என்பதையும் இந்த இரண்டாவது அர்த்தம் குறிக்கிறது. இதுபோன்று அல்லாஹு தாலா பிள்ளைகளை குறித்து சொல்கிற பொழுது பிள்ளைகளை அல்லாஹு தாலா அமானிதமாக சொல்கிறான். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹு தாலா பிள்ளைகளை கொடுப்பது அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த அமானிதத்தை அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக தந்திருக்கிறானோ அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப, உலகத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் ஒரு பொழுதும் பிள்ளைகளை பயன்படுத்திவிடக் கூடாது. நாம் அடைய முடியாத இலக்கை எல்லாம் பிள்ளைகளுக்கு திணிக்கின்றவர்களாக ஆகிவிட முடியாது. நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பிள்ளைகளை இப்படி வளருங்கள் என்று எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அது அமானிதம். இப்படி அல்லாஹு தஆலா பிள்ளைகள் குறித்து, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிள்ளைகள் குறித்து சொல்லுகின்ற பொழுது பல விடயங்களை சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 விடயங்களையும் வைத்து நாம் இந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சோதனையாக பிள்ளைகளை தந்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா தன்னுடைய புறத்தால் நன்கொடையாக தந்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா அமானிதமாக எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான். எனவே இந்த பொறுப்பை பெற்றோர்கள் சுமந்திருக்கிறார்கள். தாயும் தந்தையும் இந்த பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். இந்த பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக நான் உனக்கு அமானிதமாக தந்த பிள்ளையை நீ எப்படி பயன்படுத்தினாய், நான் உனக்கு அமானிதமாக வழங்கிய பிள்ளையை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எங்களிடம் விசாரிப்பான். இந்த அடிப்படை புரிதல் எங்களிடம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோரும் தாயும் தந்தையும் இந்த ஒரு அடிப்படை புரிதலோடு தான் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை முதலில் ஆழமாக உள்ளத்தில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பிள்ளைகள் என்று சொல்கிற பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு என்னென்ன அடிப்படையான கடமைகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து இங்கே நான் சொல்ல வரவில்லை. பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது குறிப்பாக அவர்களுடைய ஆன்மீக ஒழுக்க விடயங்களில் என்னென்ன பொறுப்புகள் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த உரையில் நாம் பேச இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு பிள்ளை என்று சொல்கிற பொழுது பிள்ளையினுடைய அறிவு, பிள்ளையினுடைய தொழில், பிள்ளையினுடைய எதிர்காலம் என்று பல விடயங்களில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் அடிப்படையாக 2 விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 2 விடயங்களில் நீங்கள் அவர்களை சரிப்படுத்தினால் அடுத்த எல்லா விடயங்களும் அந்த 2இன் பரக்கத்தால் அல்லாஹ் கொடுப்பான். அந்த 2இன் பரக்கத்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அப்ப அந்த 2ம் தான் பிள்ளையினுடைய ஆன்மீகம். ஆன்மீகம் என்று சொல்கிற பொழுது பிள்ளையினுடைய ஈமான், இஸ்லாமிய ஈமானிய அறிவு, இந்த 2ம். இரண்டாவதாக பிள்ளையினுடைய ஒழுக்கம். ஒழுக்கம் என்று சொல்கிற பொழுது தனி மனித ஒழுக்கம், பிற மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது பேணப்பட வேண்டிய ஒழுக்கம், அதுக்கு அஹ்லாக் நட்பண்புகள். இந்த 2ம் 4ஆக பிரிகிறது. ஒன்று ஈமான் நம்பிக்கை, 2வது ஈமானிய அறிவு, 3வது தனி மனித ஒழுக்கம், 4வது பண்பாடுகள். இந்த 2ஐயும் சொல்கிற பொழுது ஆன்மீகம் ஒழுக்கங்கள். அப்ப இந்த 4 விடயங்களிலும், குறிப்பாக இந்த 2 விடயங்களிலும் பிள்ளைகளை நாம் சரியாக பராமரிக்க வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆலோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளை இந்த விடயங்களில் எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுகிற விடயத்தை பேணிக்கொள்கிறார் என்பது குறித்து நாளாந்தம் தாய் தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் இருந்து இதை சுய விசாரணை முஹாசபா செய்ய வேண்டும். முஹாசபா செய்ய வேண்டும். என்றோ ஒரு நாள் ரமதான் வந்துவிட்டால், அல்லது 5 மாதங்களுக்கு ஒரு நாள், 6 மாதங்களுக்கு ஒரு நாள், இப்படி பிள்ளைகளை நாம் அழைத்து 5 மாதம் ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா என்று சொல்லி எப்பயாவது ஒரு ஓடரை கட்டளைகளை போட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி சாப்பிடுகிறோமோ, ஒவ்வொரு நாளும் தொழுகிறோமோ,
எப்படி அன்றாட தேவைகளை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறோமோ அப்படி இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் சுய விசாரணை செய்யப்பட வேண்டும். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தார முக்கியமான போதனை. எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பிள்ளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முதலாவதாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை பேச ஆரம்பித்தாலே அங்கிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு அறிவுதான் தௌஹீதுடைய பாடம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், தௌஹீத் என்று சொன்னால் ஒரு ஜமாத்தை அல்லது ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் மையப்படுத்தி விடக்கூடாது. ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை நம்பிக்கை அது. தௌஹீத் இல்லை என்றால் அவன் முஸ்லிமே கிடையாது. அல்லாஹ் ரெண்டு பேர்னு சொன்னா அவன் சொர்க்கம் போவானா? அல்லாஹ் ஒருவன், அதில் உறுதியாக நிற்பதுதான் தௌஹீத். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே இந்த தௌஹீதை நாம் முதலாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. லுக்மான் என்ற அந்த சாலிகான மனிதர், அவர் நபி அல்ல, அந்த மனிதர் சாலிகான நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம்தான் வரலாற்றிலே மிக 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 பிரசித்தி பெற்ற வலுவான, மிக தீர்க்கமான, ஆரோக்கியமான, அழகான, விவரமான ஒரு உபதேசம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா அதை சிலாகித்து மிக அழகாக சொல்கிறான். லுக்மான் தனது பிள்ளையோடு பேசிய செய்தியும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைக்கு போதித்த அந்த தந்தை என்ற இடத்திலிருந்து பிள்ளைக்கு செய்த வசியத்தும் தான் இன்று உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்களிடையே அவர்கள் மதிக்கின்ற, மோமின்களிடையே அவர்கள் மதிக்கின்ற, ஈமான் கொண்டிருக்கிற தன்னுடைய ரப்புடைய குர்ஆன் அவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லப்படுகின்ற செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிறார், யா புனை, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய சின்ன மகனே என்று அன்பாக அழைக்கிறார். அன்பாக அழைத்து அவர் முதலாவது சொல்லிக் கொடுக்கிறார். பேச ஆரம்பித்த உடனே பிள்ளைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற முதலாவது வார்த்தை ஆனா, அலிஃப், ஏ, இதல்ல. முதலாவது யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலாவது கொடுக்க வேண்டிய ஈமானிய அறிவும் ஈமானிய நம்பிக்கை மீதுதான். இணை வைத்து விடாதே. அல்லாஹ்வை மட்டும் நான் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் ஈமான் கொள்ள மாட்டேன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் அல்லாஹ்வோடு சேர்க்க மாட்டேன். அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது. நீ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுன்னு கூட அவங்க சொல்ல இல்லை. நான் அல்லாஹ்வை வணங்குறேன்டா பிழை, நான் அல்லாஹ்வை வணங்குறேன்டா பிழை. இஸ்லாமிய அகீதாவில் நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறேன், அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்று சொல்லி மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வை வணங்குகிறேன், அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு தெய்வங்களையும் வணங்குகிறேன், அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறேன். அதனால தான் நஅபுது ஈயாக்க நஅபுதுக்க அப்படி இல்லை, ஈயாக்க நஅபுத், உன்னையே வணங்குகிறோம், உன்னை மட்டும் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எனவே தான் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குகிறேன் இல்லை, லா துஷ்ரிக் பில்லாண்டா, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக வைக்க மாட்டேன்னா அல்லாஹ் மட்டும் வணங்குவேன் என்ற அந்த அடிப்படையை சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பலர் மதரசாக்கள் ஓதுவாங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு என்று ஓதுவார்கள். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் எல்லாம் ஓதுவார்கள். தஃப்சீர், பெரும் பெரும் தஃப்சீர்கள் படிப்பார்கள். ஆனால் சில பொழுது இந்த அகீதா ஆழமாக இல்லை என்றால் அவர்கள் கூட ஷிர்க் வைக்கிற நிலை வந்துவிடும். சமாதிகளை வணங்குவார்கள், சமாதிகளிடம் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை அவர்கள் கூப்பிடுவார்கள், அழைப்பார்கள். அது கபராக இருந்தாலும், மூதாதையர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும். எனவே இந்த அடிப்படை இருந்தால் அவன் யாரிடமும் செல்ல மாட்டான். குழந்தை வளர்ப்பில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த காலேஜில் படிக்க போடுங்க, இந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க, இங்கே போய்த்து படிக்க வைங்க, புள்ள இங்கே படிக்கணும், அங்கே படிக்கணும், இங்கே படித்து முடித்து யூகேக்கு போகணும், பிரான்ஸுக்கு போகணும். இது தப்பு கிடையாது, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இதைத்தான் பிள்ளை வளர்ப்பினுடைய உச்சகட்ட இலக்காக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ற பிள்ளை இங்க படிச்சு முடிச்சு இப்ப இங்க படிக்குது, அப்ப பிள்ளை வளர்ப்பில் இவர் ஒரு முன்னுதாரணம் என்று சொல்லப்படுவார். ஆனா அந்த பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, எப்படி தொழுகிறன்னு தெரியாது. ஒரு தந்தை மௌத்தானா அந்த தந்தைக்கு கடைசியா ஒரு ஜனாசா தொழுகை எப்படி தொழுகிறன்னு தெரியாது, எப்படி ஜனாசா தொழுகிற என்ன ஓதணும்னு தெரியாது. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, தொழத் தெரியாத ஒரு காஃபிராக உங்களோட பிள்ளையை வளர்த்துட்டு நீங்க எப்படி பிள்ளை வளர்ப்புக்கு முன்மாதிரியாக ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க.
அடிப்படை லா துஷ்ரிக் பில்லா, இந்த அஸ்திவாரம் போடப்பட வேண்டும், இந்த அடிப்படை போடப்பட வேண்டும். லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக வச்சிராதே. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அடிப்படை விடயம் கொடுக்கப்படவில்லை என்றால் உலகத்தில் இருக்கிற நீங்க எல்லா கல்வியும் கொடுங்க, ஆனா அல்லாஹ் பற்றி நீங்க படிச்சு கொடுக்க இல்லைனா அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒன்றையும் படித்து கொடுக்கவில்லை. இதை நான் சொல்ல இல்லை, மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள், குறிப்பாக இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே அடிப்படையாக லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராதீங்க. அந்த லுக்மான் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான வசியத் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே பிள்ளை பேச ஆரம்பித்தால் ஆனா என்று சொல்கிறதா, அலிஃப் என்று சொல்கிறதா? ஆனா என்றால் அம்மா என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனா என்று சொன்னால் அம்மா என்று சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக பிள்ளை பேசுகிற முதல் வார்த்தை ஆனா என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள், அலிஃப் என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள், ஏ என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். பிள்ளை பேசுகிற முதல் வார்த்தை அம்மா அல்ல, அம்மாவை விட பல கோடான கோடான கோடி மடங்கு இரக்கமுடைய அந்த ரப்புடைய பெயரை கொண்டு பிள்ளையினுடைய நாவு அசைக்கப்பட வேண்டும். அதை நாம் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா என்றால், அலிஃப் என்றால் பிள்ளை பேசுகிற வார்த்தை அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இதை சொல்லிக் கொடுங்கள். மொண்டசரியில நேசரியில பிள்ளைகள் ஒரு ஆங்கில பாட்டுக்கு டான்ஸ் ஆடுதுண்டா தந்தை தாய் குடும்பம் எல்லாம் கைதட்டி சிரிக்கிறார்கள், ரசிக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்னால் அந்த பிள்ளைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். அதற்கு முன்னால் பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுங்கள், ஷிர்கை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அது கூடாது. அடிப்படையில் பிள்ளைகள் பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் என்று ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று அந்த பிள்ளைகளினுடைய பாடம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படை கொடுக்கப்பட வேண்டும், ஈமானிய பாடம் கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த ஈமானிய அறிவு வழங்கப்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சம்பிரதாய முஸ்லிம் அல்ல. நாம் இன்று என்ற வாப்பா என்ற உம்மா இவர்களிடம் இருந்து கேட்ட இஸ்லாத்தை அல்ல நான் சொல்லிக் கொடுப்பது. அல் குர்ஆன் சுன்னா சொல்லுகிற அடிப்படையான அகீதா, அடிப்படையான நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறித்து நாங்கள் ஆழமாக படித்து எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய முதல் ஆசான் தாயும் தந்தையும் தான். தாயும் தந்தையும் நாம் படிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையான கடமை தாயும் தந்தையும் அல்லாஹ் பத்தி படிக்கிறது. தாய் தந்தைக்கு ஒன்றுமே தெரியலடா, எப்படி நாங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு? அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கட பிள்ளைகளுக்கு ஈமானிய சூழலை உருவாக்கி நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி படித்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி உள்ள நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூல்மார்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். மலக்குமார்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, எவ்வளவு நம்பிக்கையில் கோளாறுகள், எவ்வளவு நம்பிக்கையில் பிழை. ஒரு முஸ்லிம் என்று சொல்கிற மனிதன் அடிப்படையில் அவனுடைய அகீதாவுடைய விடயத்தில் அவன் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களை தெரியாது, ஹதீஸ்களுக்காக வாழ்ந்த இமாம்களை தெரியாது, ஃபிக்ஹ் துறை அறிஞர்களை தெரியாது, எங்களுக்கு இல்மை கொண்டு வந்து தந்த மிகப்பெரிய இஸ்லாமிய மேதைகள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களை தெரியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். 10, 11, 12 வருஷம் அந்த பிள்ளைகிட்ட இலங்கையினுடைய வரலாறு கேட்டால் சொல்லுகிறது. தப்பு கிடையாது, தவறு கிடையாது. இதற்கு முன்னால் எதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். அவரிடத்துல வரலாறை கேட்டால் சொல்லுகிறது, சுற்றாடல் கேட்டால் சொல்லுகிறது, விஞ்ஞானத்தை கேட்டால் சொல்லுகிறது, இந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய அரசியலை கேட்டால் சொல்லுகிறது. உன்னை படைத்த ரப்பு யார் என்று கேட்டால் தெரியாது. எவ்வளவு கை சேதம். அப்ப நாங்க யாரு? முஸ்லிம்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாம் தெரிகிறது, ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாது, அல்லாஹ்வுடைய குதரத் தெரியாது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியாது. துரதிர்ஷ்டவசமாக இன்று பெற்றோர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது? நான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், மதரசாவுக்கு அனுப்புகிறோம், அவங்க பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். இல்லை சகோதரர்களே, வீட்டில் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஈமானுடைய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஈமான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஈமானில் முதன்மையான அம்சங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், அவனை நாம் எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய வல்லமை, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஈமான்
அதோடு சேர்த்து அந்த ஈமானில் அடிப்படை ஒன்றுதான், ஈமானோடு அந்த பிள்ளைகளுக்கு இபாதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளை அறிந்து வைத்திருக்கிறது, தெரிந்து வைத்திருக்கிறது, அதனால் பிள்ளை சொர்க்கம் போயிரும் நினைச்சிடாதீங்க. பிள்ளை ஈமான் கொண்டிருக்கிறது, அந்த ஈமானுக்கு பின்னால் ஈமான் என்றாலே அது அமலாக வெளியே வரணும். அந்த தொழுகை சரியாக இருக்கிறதா, எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே தொழுகை சரியாக இருக்கிறதா, ஓதல் சரியாக இருக்கிறதா, என்னுடைய பிள்ளையினுடைய இபாதத்துகள் சரியாக இருக்கிறதா, நோன்பு பிடிக்கிறதா, என்னுடைய பிள்ளை நோன்பை சரியாக பிடிக்கிறதா, இந்த பொறுப்புகள் நாம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காட்டி கொடுக்க வேண்டும். நாங்க எப்படி வாழ்ந்து காட்டுறோமோ அப்படித்தான் அவர்கள் வாழ்வார்கள். நாங்க எவ்வளவு வாயால சொன்னாலும் தாய் தந்தையை பார்த்து படிப்பதுதான் அதிகம். வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் கேட்டால் பிள்ளைகள் ஓதுவார்கள். வீட்டில் தாய் தந்தை எப்படி பேசுகிறார்களோ நடந்து கொள்கிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே பெற்றோர்கள், பொறுப்பான பெற்றோர்கள் ஒழுக்கமான பிள்ளைகளை உருவாக்குவதாக இருந்தால் முதலாவது ஈமானும் ஈமானி அறிவும் இபாதத்தும் சரியாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளுடைய தொழுகையின் விஷயத்தை பாருங்க. வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தொழுகை சரியாக இருக்கிறதா, தொழுகையை நீங்கள் கொஞ்சம் படிச்சு கொடுங்க. எப்படி தொழுகிறது, எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி ஓதுறது. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து ஜமாத்தோடு தொழுக வையுங்கள், அவர்களை தொழுகையை பழக்குங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்து இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பு. இதை குறித்து நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம் இபாதத்துடைய விஷயத்தில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து அவர்களை பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய தர்மம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது, பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரித்தான் சஹாபாக்களை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய பொறுப்பு, தாய் தந்தையருடைய மிகப்பெரிய பொறுப்பு. சஹாபாக்கள் ஏன் இந்த உம்மத்தில், இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை முதலாக பார்த்து பின்பற்றி எங்களுக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய முதல் சந்ததியினர் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் எங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். தல்ஹா இப்னு உபைதில்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஅத் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் சொர்க்கவாதி இவரை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்விக்காக வாழ்ந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் துறை அறிஞர் இப்னு அப்பாஸ், அதே போன்று ஹதீஸ் துறை அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் போன்ற ரலியல்லாஹு அஜ்மஈன் இவர்களை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்துக்காக வாழ்ந்து மரணித்த முஸ்அப் இப்னு உமைர், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாலித் இப்னு வலீத் போன்றவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்காக வாழ்ந்தவர்கள் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபாக்களை எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உம்மு சலமாவை, உம்மு சுலைமை, ருமைஸா பின்த் மில்ஹான் சொர்க்கவாதியான பெண்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய அறிவாளிகள், வணக்கசாலிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜைனப் பின்த் ஹுஸைமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சஹாபிய பெண்மணிகள் குறித்து எங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஈமானி அறிவு. சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி படிப்பது ஈமானி அறிவு, அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பது ஈமானி அறிவு. அந்த வாழ்க்கை போன்று என்னுடைய பெண் பிள்ளைகள் இந்த சஹாபிய பெண்களை போன்று வாழ வேண்டும் என்று கற்பித்துக் கொடுக்க வேண்டும். எங்களது ஆண் பிள்ளைகளுக்கு சஹாபாக்களை குறித்து நாங்கள் படித்து கொடுக்க வேண்டும். இன்று பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் நிறைய உட்கார்ந்து ஒரு போனை பார்க்காம அல்லது ஒரு விளையாடாம அங்கெங்கும் அசையாம அப்படியே உட்கார்ந்து இப்படி நேரா முகத்தை பார்த்து பிள்ளைகள் பயான கேட்கறதே பெரிய 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 அருட்படை மாஷா அல்லாஹ். அப்படி இந்த காலத்தில் இருக்கிறதே குறைவு. ஆனால் இங்க இருக்கிற பிள்ளைகள் அப்படி ஆர்வமாக கேட்கிறார்கள், சந்தோஷமா இருக்கு. அதே ஒரு பெரிய வெற்றி சகோதரர்களே. இன்னைக்கு பிள்ளைகளை நீங்க எங்க கொண்டு போய் வச்சு பாருங்க, ஒரு 5-10 நிமிஷம் அமைதியா இருப்பாங்க. ஆக சின்ன பிள்ளைகள் அல்ல, ஒரு 7, 8, 10 வகுப்புல உள்ள பிள்ளைகள்
ஒரு ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, எழும்பிட்டு போவாங்க அல்லது அசைவாங்க அல்லது போனை பார்ப்பாங்க, நோண்டுவாங்க, அங்கால திரும்புவாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக. எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய இடங்கள்ல போய் கேட்டால் எல்லா இடத்துலையும் சொல்றதுதான், நான் இதை சுட்டி காட்டுகிறேன். இன்று பிள்ளைகளிடத்துல இங்க இருக்கிற பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியாது, நிறைய இடத்துல நீங்க விசாரிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க இப்ப கிரிக்கெட் விளையாட்டு போட்டி நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு டீம் எடுத்துக்கிட்டால் ஒரு நாட்டில் இருக்கிற இந்த டீம்ல உள்ளவங்களை சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. இலங்கையில் உள்ளவர் யாரு, இந்தியாவில் உள்ளவங்க யாரு, பாகிஸ்தான்ல விளையாடுறவங்க யாரு, ஆஸ்திரேலியா யாரு, சவுத் ஆப்பிரிக்கா யாரு, வெஸ்ட் இண்டீஸ் யாரு, எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரீமியர் லீக், அதுல இருக்கிற ஒவ்வொரு கண்டத்தினுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய யார் யார் விளையாடுறா எல்லாம் சொல்லுவாங்க பேர். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவ்வளவுக்கு பிள்ளைகளுக்கு மனசக்தி இருக்குது, ஈடுபாடு இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த டீமுக்கு யார் கேப்டன், இந்த டீமுக்கு யார் கேப்டன், சென்னைக்கு யாரு, மும்பைக்கு யார், எல்லாம் தெரியும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா குறித்து சொல்றேன். ஆனா அதே பிள்ளைகளுக்கு ஒரு 30 சஹாபாக்கள் பேர் கேட்டு பாருங்க, 30ல் ஒரு 10 சஹாபாக்கள் பேர், ஒரு 10 ஹதீஸ். குர்ஆனை விடுங்க, 30 ஜுஸ் குர்ஆன் அது பாடம் இல்லை, அது வேற விஷயம் விடுங்க. அது மிகப்பெரிய பாவம், குற்றம். நாங்கள் அதை படிக்காம பாடமாக்காம இருக்கிறதெல்லாம் என்ன, அதை விளங்காம இருக்கிறது மிகப்பெரிய குற்றம். பாடமாக்குறது ஒவ்வொரு சக்திக்கு ஏற்ப பாடமாக்கணும், அது ஒரு பகுதி. இப்ப இந்த ஹதீஸ்ல இப்ப எங்களுக்கு எத்தனை ஹதீஸ் பாடம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிற இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ் மனனம் செய்திருந்தார்கள். அபூ ஸுரா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் குல் ஹு அல்லாஹு அஹத் என்ற சூறாவை பாடமாக்குவதை போன்று, குல் அல்லாஹு சூரா ஓதுனா யாருக்காவது இடையில பிழை வருமா? சொல்லுங்க, குல் அல்லாஹு சூரா ஓதுனா யாருக்காவது இடையில பிழை வருமா? அப்படி பிழை வராமல் இடையில திக்காம உங்கள் ஒருவர் குல் அல்லாஹு சூரா பாடமாக்கி வைத்திருப்பதை போன்று நான் 2 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி வைத்திருக்கிறேன் என்று அபூ ஸுரா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 10 லட்சம், இமாம் புகாரி 3 லட்சம், இமாம் அபூதாவுத் சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி 4-5 லட்சம் ஹதீஸ்கள். ஏன் இப்படி பாடமாக்கினார்கள்? நமக்கு 1-2 ஹதீஸ் தெரியாது, சஹாபாக்கள் பேர் தெரியாது. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் இஸாபா ஃபி தம்யீஸி ஸஹாபா என்ற தனது புத்தகத்தில் 12,200 சொச்சம் சஹாபாக்கள் எழுதியிருக்கிறாங்க. 12,200 சொச்சம் சஹாபாக்கள். எங்களுக்கு எத்தனை பேர் பாடம்? இமாம் இப்னுல் அஸீர் ரஹிமஹுல்லாஹ் உஸுதுல் காபா என்ற கிரந்தத்தில் 5000 சஹாபாக்கள் குறித்து 5000 சஹாபாக்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் 12,200 சொச்சம் சஹாபாக்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அப்போ 12,000 சஹாபாக்கள், குறைஞ்ச 5000 சஹாபாக்கள். ஹதீஸில் அறிவித்த சஹாபாக்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படிப்பட்ட ஹதீஸில் அறிவித்த சஹாபாக்கள் ஒரு 10 பேர் நமக்கு தெரியாது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒரு ஹதீஸில் தெரியாது, சஹாபாக்களை குறித்து தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுக்கணும்? சினிமா நடிகர்களை கேட்டு பாருங்க, அவங்களோட முழு ஹிஸ்டரியும் சொல்வார்கள். இப்ப யார் எங்க பிறந்தாரு, எத்தனை படம் நடிச்சாரு, எந்த படத்துல யாரோட நடிச்சாரு, எல்லாம் தெரியுது. மரண சக்தி இல்லை, அதெல்லாம் கஷ்டம் என்று சொல்ல இயலாது. ஏன்னா இந்த சைட்ல ஜாகிலியத் நிறைஞ்சிருக்குது. ஏன் இதை கொடுக்க இயலாது? அன்புக்குரிய சோதர்களே, நாங்க எங்களோட பிள்ளை வளர்ப்புல இதை கவனம் செலுத்தின சோதர்களே. ஹதீஸ் ஒரு 5 ஹதீஸ் பாடம் இல்லை, 10 ஹதீஸ் பாடம் இல்லை. நான் தான் சொன்னேன், எத்தனை லட்சக்கணக்கான ஹதீஸ்ல இமாம்கள் பாடமாக்கினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். இவ்வளவு ஹதீஸ்கள் திரட்டப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் தெரியாது, சஹாபாக்களோட பேர் தெரியாது. அப்துல்லா 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 என்று சஹாபாக்களோட காலத்துல 300 சஹாபாக்கள் இருந்தாங்க. நமக்கு 1 2 4 5 சஹாபாக்கள் அப்துல்லாவோட பேர்ல தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு இதை நாங்க கொடுக்கணும். சகோதரிகளே, நாங்க குர்ஆனுடைய அறிவு இருக்கிறதே, அதை நாங்க கொடுக்கணும். குர்ஆனுடைய அறிவு, அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் குர்ஆனுடைய அறிவை சுமந்திருக்கிறார்கள். குர்ஆனை கொடுக்கணும். குர்ஆனுடைய அறிவை கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எங்களை குற்றவாளி கூண்டிலே நிப்பாட்டி விடுவார்கள். குர்ஆனை 30 ஜுஸு பாடமாக்கி அந்த பிள்ளை ஹாஃபிலா வந்த நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய அருள்! அல்லாஹ்வுடைய கலாம சுமந்த உள்ளத்தை அல்லாஹ் நோவினைப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய கலாம சுமந்த உள்ளங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய கலாம சுமந்த உள்ளங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சுமப்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை பிள்ளை கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மஹப்பத்தை கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்குடைய மஹப்பத்தை கொடுங்க. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக எல்லாரையும் தெரியுது. இப்ப நாட்டுடைய இலங்கையுடைய அரசியல் ஃபுல் ஹிஸ்டரி தெரியுது. யார் ஜனாதிபதி, யார் பிரதம மந்திரி, எந்த கட்சி, எல்லாம் தெரியுது. தெரியக்கூடாதுன்னு சொல்ல வரல சகோதரர்களே. அதை விட நாளை மறுமையிலே நாங்க யாரோட வாழ போறோம், யாரை பார்க்க போறோம்,
நான் யாரோட சொர்க்கத்தில் இருக்கணும்? கால் வெட்டப்பட்ட, கை வெட்டப்பட்ட, உடம்பு செல்லடையாக்கப்பட்ட சஹாபாக்கள் இரத்தத்தோடும் கால்கள் கைகளை இழந்த நிலையிலும் வருவார்கள். ஆனால் நாங்க என்ன செய்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்குடைய வாரிசுகள் என்று சொல்கிற நாம் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்குடைய வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்றுமே தெரியாது என்றால், தெரியாதுன்னா முழுமையா தெரியாதுன்னு சொல்ல வரையில, ஒப்பிட்ட அளவுல நிறைய நம்ம தெரியணும் சகோதரர்களே. மனசுல கையை வச்சு நாங்க கேட்டு பார்க்கணும், எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது? பொறுப்பான பெற்றோர்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் என்று குர்ஆன் ஆரம்பிக்கிறதே இந்த அந்த அந்த அத்தியாயம், இந்த இந்த ஜுஸுல இருந்து ஒவ்வொரு ஜுஸாக அந்த பிள்ளைகளோடு பேசினோமா? ஒவ்வொரு ஜுஸில வரக்கூடிய செய்திகளை சொல்லி கொடுத்தோமா? அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான். சூரா அல் பக்ரா அங்கே வருகிறது, சயகூல் என்ற ஜுஸில இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஒரு நாள் எடுத்து பார்த்தோமா சவர்களே? நோம்புலையாவது தர்ஜமா பார்த்தோமா? தில்க ரசூல் இந்த அத்தியாயம் இப்படித்தான் சொல்லுது, லன் தனாலு இதைத்தான் சொல்லுது, வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹு வ இதா சமிஅ வலவ் அன்னனா காலல் மல வஅலமு யஅததிரூன் வமா மின் தாபா வமா பரி ருபமா சுப்ஹானல்லதி கால லம் யக்தரப் கத் அஃலஹ வ கால இன்ன மன் خلق துல்மாஹு வ மை யக்ரு துமாரிரா ஃபமன் அظلمு இலைஹி ரத்து இதைத்தான் சொல்லுது. ஹாமீம் கால ஃபமா கஸமில்லாஹ் தபாரக்கல்லதி அம்ம. இப்படி இந்த 30 ஜுஸுகளை ஒரு நாளாவது எடுத்து நாங்க கொஞ்சம் தர்ஜமா வீட்டில் வாசிச்சு பிள்ளைகளுக்கு இதனுடைய சமரிய சுருக்கத்தை சொல்லி கொடுத்தோமா? குர்ஆனிய பிள்ளைகளை உருவாக்கணும். ஹதீஸினுடைய தேட்டத்தோடு ஆசையோடு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சஹாபாக்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், அறிஞர்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஈமானி அறிவு சகோதரிகளே, இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸா, இப்னு மாஜா, அபூ தாவூத் இந்த அறிஞர்கள் எல்லாம் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? 13,000 14,000 கிலோமீட்டர் சுத்தி திரிஞ்சு உலகம் முழுக்க சுத்தி இந்த சஹீஹ் புகாரியை தொகுத்து தந்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். ஆனா அவர் யார்? பரம்பரை முஸ்லிமா? இமாம் புகாரி பரம்பரை முஸ்லிமா கிடையாது. முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா இப்னு பர்திஸ்பா. வாப்போட பேர் இஸ்மாயில், அவரோட பேர் இப்ராஹிம், அவரோட பேர் முகீரா, அவரோட வாப்பா பர்திஸ்பா, நெருப்பு வணங்கி. புகார் அன்றைக்கு ரஷ்யாவில் இருக்கிற, இன்னைக்கு தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், துர்க்மானிஸ்தான் இன்று பிரிஞ்சிருக்கிறது. இந்த பகுதிகளில் தான் இமாம் அபூ தாவூத் சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி சுனன் அபீ தாவூத்னு சொல்றோமே, அவர் பிறந்த இடம் இன்று ஆப்கானிஸ்தான். அதுல தான் பிறந்தார் அபூ தாவூத். அரபியர்கள் அல்ல. இமாம் புகாரியினுடைய வாப்பாட வாப்பா 4வது பரம்பரை, அவர் மஜூசி, நெருப்பு வணங்கி. ஆனால் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் எங்கட பரம்பரை, நாங்க பரம்பரை முஸ்லிம். என்ன செஞ்சிருக்கிறோம் இஸ்லாத்துக்கா? எங்கட பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தோம்? அன்புக்குரிய சகோதரிகளே, ஏன் பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்து இப்படி அறிவுகளை கொடுத்து விட்டு மரணித்தார்கள்? காரணம் என்னண்டா இன்னைக்கு நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் மாலிக்கை உருவாக்குனது யார்? தாய். இமாம் புகாரியை உருவாக்குனது யார்? தாய். தாய் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், தந்தை இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை இவ்வளவு சம்பாதிக்குது என்று சொல்லி பெருமைப்படுவதை விட அல்லாஹ்வுக்காக இவ்வளவு செய்து என்று பெருமைப்படுங்க. சம்பாதிக்கிற தப்பு கிடையாது, நல்லா சம்பாதிச்சு நல்லா கொடுத்தார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி. சிலர் சொல்லுவாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொர்க்கத்துக்கு தவண்டு போனார் அப்படின்னு சொல்லி. அது இட்டு கட்டப்பட்ட பொய், ஹதீஸ் அல்ல அது. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒரு ஆள் அவர். எப்படி தவழ்ந்து போவார்? சும்மா பயானுக்காக சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதன் மூலமாக அல்லாஹ்வுக்காக எதை செய்தோம்? அறிவு, அதை அல்லாஹ்வுக்காக என்ன செய்தோம்? எங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுக்காக எதை செய்தோம்? எங்களுடைய ஆரோக்கியம் அல்லாஹ்வுக்காக எதை செய்தோம்? எங்களுடைய நேரம் அல்லாஹ்வுக்காக எதை செய்தோம்? அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை அல்லாஹ்வுக்காக எப்படி நாங்கள் பயன்படுத்தினோம்? பிள்ளைகள் நிஅமத், பிள்ளைகள் அமானிதம், பிள்ளைகள் சோதனை, பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நன்கொடை. இதை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது அடிப்படையாக நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம். 2வது மிக முக்கியமான பகுதி என்னென்றால் பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயம். பிள்ளைகளை நீங்க வளர்க்கிற பொழுது இந்த ஈமானி அறிவோடு ஒழுங்கா வளர்த்தாலே இந்த ஒழுக்கம் பெரும்பாலும் சீராகிடும். இதுல கொஞ்சம் பலவீனம் இருந்தா இதுல நீங்க கவனம் செலுத்தணும், முக்கியமா கவனம் செலுத்தணும். என்ன? பிள்ளைகளினுடைய தனி மனித ஒழுக்கமும் இருக்கிறது. பிள்ளை எப்படி அந்த பிள்ளையினுடைய நண்பர்கள் யார், யாரோட பழகிறார் பாருங்க. பிள்ளைகளுடைய பாவனை, இன்று ஸ்கூல்லையே அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர அந்த ட்ரக்ஸ், மதுபானம், இதுக்கு போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஸ்கூலுக்கு தான் போறாங்க, இன்டர்வல் டைம்ல வாயில ஏதோ வச்சு கொள்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பாடம் நடந்துட்டு இருக்கும், வாயில ஏதோ இருக்குது. எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு நிலை. இந்த மதுபானம் சம்பந்தமாக அதை எடுத்தால் உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக ஏற்படுற பாதிப்புகள் அது விவரமாக பேசப்படணும்.
அவருடைய அந்த சிறு பிராயத்திலே ஆண்மை தன்மை இழந்து விடுவார், அவருடைய நினைவாற்றலை இழந்து விடுவார், அவருடைய அந்த நேர்த்தியான சிந்தனை இழந்து விடுவார், அவருடைய மன உறுதியை இழந்து விடுவார். அந்த பாவம் மட்டுமல்ல, அவருடைய ஆயுளில் அவர் தன்னைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தற்கொலை செய்து கொள்கிறார். மதுபானம் பாவிக்கிறவங்க யாருண்டா, அது சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், சுருட்டாக இருக்கலாம், அல்லது புகையிலையாக இருக்கலாம், அல்லது தூளாக இருக்கலாம், வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு அப்படி சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே ஹராம். சில சகோதரிகள் தாய்மார்கள் அல்லது வயசான பொம்பளைகள் நினைச்சிருவாங்க, என்னடா வெத்திலை போடுறதெல்லாம் பரவாயில்லைண்டு. வெத்திலையில் நீங்கள் சுண்ணாம்பு போட்டு அதே மாதிரி போயில போட்டு வெத்திலை பயன்படுத்தினால் அது ஹராம், கூடாது. எதெல்லாம் உடம்புக்கு அதாவது தீங்கு இழைக்குமோ அதெல்லாம் கூடாது. உங்களை லா துல்கு பிஐதிக்கும் இல்ல தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீங்க. மா அஸ்கர கலீலு வ கஸீரு ஹராம், கொஞ்சம் போதை ஏற்படுத்தினால் கூட போதை ஏற்படுத்தினால் ஹராம். பிள்ளைகளை பாருங்க, பிள்ளை என்ன எதுக்கு அடிமையாகுது? சிகரெட் குடிக்குதா, பீடி குடிக்குதா, அல்லது ஏதாவது புகையிலை பாவனம் வச்சிருக்குதா, அல்லது தூளாக்கி அதை வாயில வைக்கிறாங்களா, அல்லது மூக்குத்தூள் போடுறாங்களா, எல்லாமே கூடாது, ஹராம். சிறு பிள்ளைகள். ஆனா இதுக்கு பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். வாப்பா பீடி குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு நீ குடிக்காதன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளாது. அது எப்படி பிள்ளை ஏற்றுக்கொள்வார்? வாப்பாவை முன்மாதிரி எடுக்கிற பிள்ளை வாப்பா செய்யறது நல்லதுன்னு நினைச்சு தான் பிள்ளையும் செய்ய ஆரம்பிக்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மதுபானம் விற்பது ஹராம், வாங்குவது ஹராம், குடிப்பது ஹராம், அதற்கு உதவி செய்வது ஹராம், எல்லாம் ஹராம். நீங்க எந்த கடையில பீடி சிகரெட் விற்கப்படுதோ அது ஹராம், அந்த பணம் ஹராம். அதுல நீங்க அதை வச்சு கொண்டு நீங்க துவா கேட்டா உங்களோட துவா கபூல் ஆகாது, உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. மதுபானம் அது பீடி வித்தாலும் சரி, சிகரெட் வித்தாலும் சரி, அது ஹோட்டல்ல வித்தாலும் சரி, சில்லறை கடையில் வித்தாலும் சரி, அல்லது ரகசியமா வீட்டில் வச்சு வித்தாலும் சரி, எல்லாமே ஹராம். குடிக்கிறது பாவிக்கிறது மட்டுமல்ல, விற்கிறது ஹராம். எனவே அந்த ஹராமான சம்பாத்தியத்தில் பிள்ளைகளை வளர்த்தால், ஆனா பிள்ளைகள் எல்லா இடத்துல தப்பிடுவாங்க, நீங்க எல்லா இடத்துல பதில் சொல்லணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மதுப்பாவனைக்கு அடிமையாகிவிடக் கூடாது. பிள்ளைகளுடைய விஷயத்துல இதை கண்ணும் கருத்துமா பெற்றோர் பாருங்க. அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கை பாருங்க. எப்பொழுதும் பிள்ளை தனிமையை விரும்புதா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எப்பொழுதும் பிள்ளை அதிகமா கோவப்படுதா நீங்க பிள்ளைய கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாப்பா அம்மாவோட சண்டை பிடிக்குதா பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. பிள்ளையினுடைய நடத்தையில மாற்றம் தெரியுது, 1 மணி 2 மணி தூக்கம் இல்லையா பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிற மாதிரி இந்த மொபைல் கேமும் ஒரு வகையான ட்ரக்ஸ் தான். அதுவும் ஒரு வகையான அவர்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய ஒரு நோய். இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய கேம்ஸ்கள் எனக்கு பேர் தெரியாது, அதற்கு அடிமையாகுனா அப்படியே அந்த இடத்திலே இருந்துருவாங்க, அசைய மாட்டாங்க. அவங்களுக்கு அதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியே போறது கஷ்டமாயிருக்கும். பாத்ரூம் போக மாட்டாங்க, டாய்லெட் போக மாட்டாங்க. சில இடங்கள் அதே இடத்துல 15 வயசு புள்ள டாய்லெட் போகுது, ஒன்றுக்கு போகுது, ஏன்னா அவனுக்கே தெரியாது நான் எந்த நிலையில இருக்கிறேன். அதெல்லாம் அந்த போனை பறிச்சா 2 நாள் இருக்க மாட்டான், மேலேந்து பாஞ்சு தற்கொலை செய்யறான். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. மொபைல் வாங்கி கொடுக்காம கேம் விளையாட உம்மா உடையில வாப்பா உடையிலன்னு சொல்லி உம்மா வாப்பாவை கொலை செய்த வரலாறும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளுடைய விஷயத்துல இது ஆரம்பத்துல 2 ஹவர் 1 ஹவர் தான். அது ஆரம்பம் எல்லாமே அப்படிதான். ஆரம்பத்துல ஒரு சிகரெட் குடிக்கிறார், 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒண்ணுமே நடக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணி பார்த்தா விளங்கும் அவருக்கு என்ன நடந்திருக்கீங்க. அப்படித்தான் எல்லாமே ஆரம்பத்துல எல்லாம் ஒன்றுமே இருக்காது. பழகிற பொழுது அது கொஞ்சம் நாளடைவில் தான் அதனுடைய எஃபெக்ட் விளைவை காட்டும். அது போன்றுதான் அன்புக்குரிய சகோதரிகளை பிள்ளைகளுக்கு இந்த கேம்ல ஏற்படுற ஒரு அலாதியான பிரியம், இது அப்படியே முத்தி 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 யாரையாவது கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, இதை விளையாடணும்ன்ற எண்ணம் வந்துடும். எனவே இது ஒரு வகையான உளவியல் சார்ந்த டிஸ்ஆர்டர், ஒரு பெரிய ஒரு நடத்தை பிறழ்வு. இதுக்கு ஆளாகிவிட்டால் அவன் என்ன செய்வான் அவனுக்கே தெரியாது. எனவே இந்த விஷயம் குறிப்பா மதுபானம், இந்த விஷயத்துல நீங்க கவனமா பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளும் கவனமாயிருங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வேணுமெண்டா, நல்ல பிள்ளைகளா வரணுமெண்டா மதுபானத்தை தொட்டு விடாதீர்கள், மதுபான பாவனைக்குள்ள சென்று விடாதீர்கள். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, உங்களோட நண்பர்கள்ல 10 பேர் செஞ்சாலும் சரி, நீங்க தடுக்க முயற்சி செய்யுங்க. தடுத்து நீங்களும் கெட்டு போயிடாதீங்க, அவங்களோட சேர்ந்து தடுக்க முயற்சி சொல்லி பாருங்க, கேட்கலையா ஒதுங்கிருங்க. நீங்க சேர்ந்தீங்கன்னா 3வது நாள் நீங்களும் பழகிடுவீங்க. எனவே தீய நண்பர்களோடு நீங்க சேர்ந்தீங்கண்டா உங்களை அவர்கள் தீயவர்களாக ஆக்கி விடுவார்கள். அப்படி ஆக்காவிட்டாலும் அந்த தீமையை நீங்க வெறுத்து கொண்டிருப்பீங்க. வெறுக்காம ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு உங்களை ஆக்கிடுவாங்க. முதலாவது நாள் உம்மா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்குவாங்க, 2வது நாள் வானா அப்படிங்குவாங்க, 3வது நாள் நீங்க செஞ்சு தொலைங்கடா நான் அப்படி இருப்பேங்குவாங்க, 4வது நாள் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. 5வது நாளோட அவர் அதை ஏற்றுக்கொள்ற நிலைக்கு வருவார். 8வது நாள் சரி எனக்கு தாங்கன்ற நிலைக்கு வருவார். 10வது நாள் அவர் அவர்களை போன்று மாற்றப்படுவார். தீய நண்பர்களோடு இருக்கிற சகவாசம் இருக்கிறதே உங்களை நாளடைவில் கெட்டவர்களாக மாற்றிவிடும்.
எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி, இந்த விடயத்தில் நாம் கவனமாக அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்த இன்னொரு நடத்தை பிறல் ஒழுக்கத்தில் இருக்கிற மிக பிரதான ஒரு பிறழ்வுதான் என்னண்டா ஒழுக்க சீர்கேடுதான் இந்த பிள்ளைகளுக்கு இடையில ஏற்படுகிற தகாத உறவு, காதல். இது குறித்த வயது பாடசாலையில அல்லாஹ் பாதுகாத்த நல்ல பிள்ளைகளை தவிர பாடசாலையில் சர்வசாதாரண விளையாட்டாக ஜோக்காக ஆரம்பிச்சு கடைசியில உம்மா வாப்பா பெற்ற தாய் தந்தையர்களை எல்லாம் பகைத்து கொண்டு, பெற்ற தாய் தந்தையர்களை பகைத்து கொண்டு, உறவினர்களை பகைத்து கொண்டு, எல்லாருடைய சண்டை பிடிச்சு கொண்டு கடைசியில இவர்தான் வேணும் அவள்தான் வேணும் என்ற நிலையில் வந்து நிற்பார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாம் அனுமதிச்ச முறையில் தான் எல்லா விடயத்தையும் செய்யணும். தகாத உறவுக்குள்ள போனால் ஆரம்பம் அது இனிப்பாகத்தான் இருக்கும், முடிவு கசப்பாக இருக்கும். ஒரு நிமிட லாபத்துக்காக, ஒரு நிமிட இன்பத்துக்காக ஆயுள் முழுக்க கண்ணீர் வடிக்கின்ற செயல்தான் பாவங்கள். நஞ்சு பூசப்பட்ட ஒரு பிரியாணியை போல, நஞ்சு பூசப்பட்ட சுவையான உணவு போல சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும், சாப்பிட முடிஞ்ச 5-10 நிமிஷத்துல ஆல் அவுட். இமாம் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் இதை சொல்லுவாங்க. குறிப்பாக இஸ்லாமிய இந்த தத்துவ சிந்தனைகள், இஸ்லாமிய உளவியல் பேசுகிற அறிஞர்கள் இதை சொல்லுவார்கள். எனவே பாவங்கள், குறிப்பாக இந்த காதல் கலாச்சாரம், இது சர்வசாதாரணம். ஆண் பெண்ணோட பேசுறது, மஜ்னபி மஹரமி உறவுகள், அது சர்வசாதாரணமா பேசுறாங்க, சர்வசாதாரணமா கதைக்கிறாங்க. நாளடைவில் இன்று மொபைல் வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள், அதே மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் கையில லேசா கிடைக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் சமூக வலைத்தளங்கள் லேசா இருக்குது, எல்லாமே லேசா மெசேஜ் பண்றாங்க, லேசா சந்திக்கிறாங்க. வருகிற மெசேஜ்கள், வருகிற செய்திகள், சில பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அங்க தகாத உறவு, வீட்டுல நல்லா வளர்ந்திருக்கிறாங்க, நிறைய மெசேஜ்கள் நான் குறித்து சொல்லவில்லை. கடைசியில பழகுறாங்க, பழகி கொஞ்ச நாளையில தகாத உறவுகள்ல ஈடுபட்டு, விபச்சாரத்தில் ஈடுபட்டு, இப்ப அவன் அந்த ஆணும் பெண்ணும் பிரிந்து விடுகிறார்கள். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேள்வி கேட்ட நாங்க என்ன பதில் சொல்றது? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, உங்கள் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இதில் ஈடுபட்டு விட்டால், ஹராமான தொடர்புல ஈடுபட்டு விட்டால், நாளைக்கு நடக்கிற ஒவ்வொரு குற்றச் செயலும் உங்கள் சந்ததியை அழித்து விடும்டா. என்ன, ஒரு விபச்சாரத்தால் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வைங்க, அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சது, வாப்பா யாரு, உம்மா யாரு, எப்படி ஒரு இழிவான ஒரு நிலை. சகோதரிகளே, இன்று நாங்கள் நினைக்கிறோம் இது பெருசுண்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று நல்ல ஹிஜாபோட மதரசாக்கள் ஓதின பெண் பிள்ளைகள், மதரசாக்கள் ஓதின ஆண் பிள்ளைகள், அதுக்கு பின்னால் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, பழகுறாங்க. கடைசியில அவர்களே தன்னைத்தான் விபச்சாரம் என்று சொல்ற அளவுக்கு, அவங்கட வாயால நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்ற அளவுக்கு மாறுகிறார்கள். ஷைத்தானுக்கு வழிகெடுக்க ஒரு செகண்ட் போதும் சகோதரர்களே, வழிகெடுத்துருவான். மிக கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பேச்சுக்களும் அந்நிய ஆணோடு பேசுவது கவனம். நாம் எது தேவையோ அதை கேட்பது, பேசுவது தவறு கிடையாது. எல்லாரையுமே தப்பான எண்ணம் கொண்டு பார்க்கவும் கூடாது. அதனால் எல்லாரையும் நம்பி எல்லாரோடு பேசுவது, குறிப்பா பாடசாலை தானே, பாடசாலை நண்பர் தானே, பாடசாலையில் ஒன்னா படிக்கிறவர் தானே என்று சொல்லி பேசுவது. உம்மா வாப்பாட உள்ளத்தை நோய்ச்சி ஒரு ஆண் பிள்ளை கஷ்டப்பட்டு, அவனுக்காக நாள் முழுக்க வாப்பா கஷ்டப்பட்டு அவனுக்காக உழைச்சி, என் பிள்ளை என்ற மானத்தை காப்பாற்றுவான், எனக்கு நல்ல பேரை வாங்கி தருவான்னு வாப்பா வளர்க்கிறாரு. ஆனா கடைசியில ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து நினைக்கிறான், இவளைத்தான் முடிப்பேன், உடனே நீ இருந்தாலும் சரி உம்மா இருந்தாலும் சரி, எனக்கு 2 பேரும் தேவையில்லை, இவளைத்தான் நான் முடிப்பேன், முடிச்சு வச்சா முடிச்சு வை, இல்லைன்னா நான் எங்கேயாவது போய் முடிச்சு கொள்றேன் என்ற அளவுக்கு தைரியம் வருகிறது. இந்த தைரியம் எல்லாம் ஒரு குறித்த காலத்துக்கு தான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாள் இரத்த கண்ணீர் வடிப்பீர்கள் மௌத்தாகிற வரைக்கும். தாயினுடைய தந்தையினுடைய பதுவாவுக்கு ஆளாகி விடாதீர்கள், அவருடைய சாபத்துக்கு ஆளாகி விடாதீர்கள். ஆளாகிவிட்டு அவங்களுடைய எதிர்காலம், நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உசரத்துக்கு போனாலும் சரி, நாளை இரத்த கண்ணீர் வடிப்பீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல, இந்த ஒழுக்க விஷயத்துல பெற்றோர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விடயம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே மாதிரித்தான் பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஒழுக்கங்களுடைய விஷயத்துல அவர்களுடைய இந்த சினிமா கலாச்சாரம், ஆடல் பாடல், இதுக்கு அடிமையாகிட்டாங்க நிறைய பேர். அதையும் தாண்டி தேவையற்ற காட்சிகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள். சர்வசாதாரணம். சினிமாவை பார்க்கறது, இசையை ரசிக்கிறது எல்லாம் ஹராம், கூடாது. இசையை பார்க்கறது, ஆடல் பாடல் படங்கள். ஏன்னா பாடசாலையில நீங்க நல்லா வளர்க்குறீங்க, பாடசாலைக்கு பிள்ளை அனுப்புனால் நண்பர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இந்த படம் புதுசா வந்து பாத்தியா, அப்படி பார்க்க இல்லைண்டா இவருக்கு ஒரு தாழ்வு சிக்கல் மாதிரி, அட இவங்க எல்லாம் படம் பார்த்துக்கிறாங்க நான் பார்க்கலையே. அப்ப இவங்க சொல்லுவாங்க, நாகரிகம் தெரியாதால், ஒழுங்கா நீ, உனக்கு இந்த உலகமே உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனை, பாவம் செய்யாதவனை இழிவா பார்த்து பாவம் செய்ய வைப்பாங்க. பாடசாலை நடக்குதா இல்லையா?
நீங்க நல்லா போய்த்து நான் இது பார்க்க மாட்டேன், இது ஹராமண்டா, இந்த உலகத்திலே நீ வாழ்றாய் அப்படின்னு சொல்லி அவனை குழப்பி அவன் உள்ளத்துல ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி அவன் படம் பார்க்காட்டி அவன் பெரிய பாவின்னு நினைச்சு அவன் பார்த்துட்டு நானும் பார்த்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவான ஒரு விடயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சினிமா என்பது ஹராம், இசை ஹராம், ஆடல் பாடல் ஹராம், அந்நிய பெண்கள் ஆடுகின்றவற்றை பார்ப்பது ஹராம், கூடாது சகோதரிகளே. இதனால் உள்ளத்துக்கு ஒரு பொழுது நிம்மதி கிடைக்காது, இசையால் உள்ளத்துக்கு ஒரு பொழுது நிம்மதி கிடைக்காது. வீட்டில் நீங்க இந்த சூழலை உருவாக்காதீங்க. பிள்ளைக்கு போனை கொடுத்துருவீங்க, பிள்ளை பாட்டை பார்க்குது, படத்தை பார்க்குது, சினிமாவை பார்க்குது, ஹராம் சகோதரிகளே. இந்த ஹராத்துல வீட்டுல இந்த ஹராம் ஒழிக்குமாக இருந்தால், இந்த சினிமா கலாச்சாரம் வீட்டுக்குள்ள ஒழிக்குமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்க்கவே முடியாது. எனவே சினிமாட பாரதூரத்தை சொல்லிக் கொடுங்க. 2.5 மணித்தியாலம் ஒரு பொய்யை பார்க்கிறீர்கள், நோம்போடு ஒரு பொய்யை ரசிக்கிறீர்கள் என்றால் அந்த நோம்புல என்ன பிரயோசனம் இருக்குது? சினிமா என்பதே ஒரு பொய். வாழ்க்கையில தோற்று போனவர்கள் தான் சினிமாவை ரசிப்பார்கள். திரையில நல்லா நடிப்பாரு, அவர் வாழ்க்கை கொடுப்பார், 10 பேர் நல்லா தர்மம் எல்லாம் செய்வாரு. ஆனா அவரோட உண்மையான லைஃப் எடுத்து பார்த்தா 2 கல்யாணம் முடிச்சு 2 டிவோர்ஸ்ல இருக்கும். அவர் வாழவே தெரியாது, லைஃபே தெரியாது. ஆனா சினிமாவில பொய். ஆனா இதை பார்த்து இவர் தான் என் ஹீரோங்குவாரு. அவனுக்கு எப்படி ஒன்று இருக்கிறேன்னே தெரியாது, என் ஹீரோங்குவான். நடிகர்களை பார்த்து சொல்றோமா இல்லையா? ஏதோ அவன் திரையில ஆடுறாங்கிறதுனால அவன் இந்த ஹீரோ. என்ன இருக்கிறது? அவனுக்கு எப்படி குளிக்கிறேன்னு தெரியாது. உன்னிடம் இருக்கிற உது என்ற சுத்தம் அவனிடம் இல்லை என்றால், உன்னிடம் இருக்கிற தொழுகை என்ற அந்த இபாதத் அவனிடம் இல்லை என்றால் யார் கண்ணியத்துக்குரியவன்? வலில்லாஹில் இஸ்ஸா, அல்லாஹ்க்கு கண்ணியம், ரசூலுக்கு கண்ணியம், மூமினுக்கு தான் கண்ணியம். இந்த படத்துல ஒரு நடிகையோட அந்த படத்துல ஒரு நடிகையில் நடிக்கிற விபச்சாரர்களுக்கு அல்ல கண்ணியம், அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் கண்ணியம். எங்கட பிள்ளைகள் யாரை ரசிக்கிறார்கள், யாரை பார்க்கிறார்கள்? அந்த நடிகை போல நான் இருக்கணும், இந்த நடிகனை போல நான் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு பெரிய படிச்ச ஒரு பெரிய இடத்துக்கு சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வர்றது யாரு? ஒரு விபச்சாரியை கூட்டி வந்து அவட கையால் அவார்டு வாங்கிட்டேன்னு சொல்லி பெருமைப்படுகிற சமூகமாக இருக்கிறோம் சோதர்களே. எவ்வளவு கேவலம் இது! இன்றைக்கு டிக்டாக் அண்டு இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப் என்று சின்ன சின்ன வீடியோக்களை செஞ்சு போட்டு அதுல லைக்ஸ் கிடைச்சு, சப்ஸ்கிரைப் கிடைச்சு, அதுல நான் விருது வாங்கிட்டேன், சாதிச்சுட்டேன்னு நினைக்கிறார்கள். இது சாதனையா? இது நீ மௌத்தானால் உன்னை கபருக்கு வருகிற மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு அழிவை தேடிக்கொண்டு நீ மரணிக்க போகிறாய். இது என்ன சாதனை? இது நீங்க குர்ஆனை விட்டீர்களா, இல்மை விட்டீர்களா, ஹதீஸை விட்டீர்களா, தஃப்சீர்களை விட்டீர்களா, அல்லது புத்தகங்களை விட்டீர்களா? இமாம் புகாரியை போன்று மரணித்தீர்களா, இமாம் முஸ்லிமை போன்று மரணித்தீர்களா? இந்த கூத்தாடிகளை போன்று இம்மையும் இல்லை மறுமையும் இல்லாதவனாக நீ மரணிக்கிறாய். கேட்டா முஸ்லிம், கேட்டா அபூபக்கர், உமர், உஸ்மான். அன்புக்குரிய சகோதரர்களே, நடிப்பது முழுக்க சினிமா, ஆபாசம், இசை, ஆடல், பாடல். இது ஒரு யாராவது ஒரு நடிகனோட கையை கொடுத்துட்டு அது பெரிய பெருமையாக சொல்கிற முஸ்லிமாக வாழ்கிறோம் என்றா எங்கட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இது கேவலம். இது நாங்க சொல்றோம், ஒரு அந்நிய பெண்ணை தேவையின்றி பார்க்கிறது கஞ்சைற விபச்சாரம் என்றா வாழ்க்கை முழுக்க தொழிலே விபச்சாரத்துல கழியுது. அவனை பார்த்து என்ற ஹீரோன்னு சொல்ற அளவுக்கு நாம் கேவலமா போயிட்டோம்டா நாங்க யார் சகோதரர்களே? நான் பேசுவது உண்மையான முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு, வேறு மதத்தவர்கள், வேறு சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அல்ல. சில பொழுது வீடியோ பார்த்தா முஸ்லீம்கள் என்ன இது ஒரு தொழில் தானே அப்படின்னு சொல்வார்கள். இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படையில் கண்ணால் பார்ப்பது அந்நிய பெண்ணை நாங்கள் அதை விபச்சாரம் என்று சொல்றோம். அதை நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கிற எங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நாங்கள் சொல்கிறோம். எனவே அதை தொழிலாக வைத்திருந்தால் எங்களுடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் விபச்சாரம் தான். விபச்சாரத்தையே தொழிலாக வைத்து சம்பாதிக்கிற ஒருவன் உனக்கு எப்படி முன்மாதிரியாக முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட பிள்ளைகளை பொறுப்பான பெற்றோர்கள் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக இது ஒரு பரந்த தலைப்பு, கடைசியாக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களோட பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க, நல்ல பிள்ளைகளா வளர்க்குறீங்க. நீங்க இப்படி எல்லாம் ஈமானை கொடுத்தீங்க, இபாதத்தையும் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்க. பிள்ளைகள் நல்ல அஹ்லாக்கோட வளர்த்தீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல அஹ்லாக்க சொல்லி கொடுங்க. இதை சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். நல்ல அஹ்லாக்கையும் சொல்லிக் கொடுங்க. மூத்தவங்களை மதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க, உலமாக்கள் அறிஞர்களை மதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க, சின்ன பிள்ளைகளோட இரக்கமாக இருக்கிறது சொல்லிக் கொடுங்க, உண்மை பேசுறதுக்கு சொல்லிக் கொடுங்க, விட்டு கொடுக்கறதுக்கு சொல்லிக் கொடுங்க, சண்டை பிடிக்காம ஒதுங்கி போறதுக்கு, சமாதானமா போறதுக்கு சொல்லிக் கொடுங்க, அன்பை சொல்லிக் கொடுங்க, பாசத்தை சொல்லிக் கொடுங்க, குடும்ப உறவை பேண்டதுக்கு சொல்லிக் கொடுங்க, தர்மம் செய்யறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த குணங்களை, நற்குணங்களை சொல்லிக் கொடுங்க. மூத்தவங்களை கண்டா மதிக்க சொல்லுங்க. இன்றைக்கு நாங்க எல்லாத்தையும் பேசி பேசி சட்டம் எல்லாம் எல்லாருமே லோயரா மாறி நான் அவரை மதிக்கணும், எப்படி வேண்டாலும் காலை நீட்டுவேன், கையை நீட்டுவேன், எப்படி வேண்டாலும் இருப்பேன், அவருக்கு முன்னால இப்படியும் போவேன் அப்படியும் போவேன். இப்படி இல்லை சகோதரர்களே, உங்களை விட ஒரு நொடி மூத்தவராக இருந்தாலும் அவரை கண்ணியப்படுத்துங்க.
முடி நரைத்தவர்களை, வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதில் இருந்தும் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இக்ராமு தி ஷைபத்தில் முஸ்லிம் வ ஹாமிலில் குர்ஆன். அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதில் இருந்தும் உள்ளதுதான் குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் வயது முதிர்ந்த தலைமுடி பழுத்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். இதை சொல்லிக் கொடுங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல பண்பாட்டை சொல்லிக் கொடுங்க, நல்ல குணத்தை சொல்லிக் கொடுங்க. பாப்பா அப்படி பேசக்கூடாது, மூத்தவங்களோட இப்படி வாயடிக்க கூடாது, மூத்தவங்க சொன்னா கேளுங்க. கொஞ்சம் மூத்தவராயிருந்து அவர் கொஞ்சம் நடைமுறைகளில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிற பொழுது 4 பிள்ளைகள் சேர்ந்து அவரை குழப்புற நிலைக்கு நீங்க ஆளாகிறாதீங்க சகோதரர்களே. பிள்ளைகள் 4 பேர் சேர்ந்து அவங்கள குழப்பாதீங்க. உங்களோட வாப்பா இந்த நிலைக்கு வருவார், உங்களோட அம்மா அந்த நிலைக்கு வருவாங்க. 4 பேர் குழப்பின நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? கொஞ்சம் அவர் பேசுற தடமாறுது, அவர்ல கொஞ்சம் சுயநினைவு இல்லாம போகுதுன்னா 4-5 பிள்ளைகள் அவரை ஜோக் அடிக்கிறது இல்ல. சகோதரர்களே, நாங்க எப்பொழுதுமே வாழ்க்கை ஜோக்கா கழிச்சிடக்கூடாது. மூத்தவங்களை மதிங்க, மூத்தவங்களோட துவாவை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் சரி, எவ்வளவு இபாதத்தாளியா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மூத்தவங்களை மதிக்கிற பக்குவம் இல்லைண்டா அவரது எதுவுமே கிடையாது. அஹ்லாக் இல்லைண்டா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தன்னை வளர்த்து விட்டவங்க, தன்னை ஆளாக்குனவங்களுக்கு நன்றியோட இருங்க. தனக்கு உதவி செஞ்சவங்க, தன்னுடைய கஷ்டங்களை தீர்த்தவங்களுக்கு நன்றியோட இருங்க. ஏதாவது ஏற்படுதா பொறுமையோட இருங்க. இந்த குணங்களை உங்களோட பிள்ளை கொடுங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க உங்களோட பிள்ளைகளை வளர்க்குறீங்க, ஈமான கொடுக்குறீங்க, இபாதத்தை கொடுக்குறீங்க, நல்ல முறையில் அவர்களை வளர்க்குறீங்க. கடைசியா தாய் தந்தை செய்கிற மிகப்பெரிய பிழை தவறு இதுதான் சகோதரர்களே. என்ன தெரியுமா? நீங்க உங்களோட ஆம்பளை பிள்ளைகளை நல்லா வளர்ப்பீங்க, பொம்பளை பிள்ளையை நல்லா வளர்ப்பீங்க, பிள்ளைகளை நல்ல ஹிஜாபோட வளர்ப்பீங்க, நல்ல ஒழுக்கமா வளர்ப்பீங்க. நல்ல ஹிஜாப் அணிஞ்சு நல்ல ஒழுக்கமா அந்த பிள்ளை இருக்கும். ஆம்பளை பிள்ளை நல்லா இருப்பார், இபாதத்தோடு இருப்பார். இப்ப கல்யாணம்னு வரும் பொழுது ஏதாவது அவங்களோட தரத்துக்கு ஏற்ப பார்ப்பாங்க. ஈமான், இபாதத், கொள்கை, அகீதா எல்லாம் ஒரு சைடில். எந்த பணம் இவ்வளோ, என்னுடைய வசதி இவ்வளோ, வேற எங்க இருந்தாலும் சரி, அவர் ஷிர்க் செஞ்சாலும் சரி, அவர் எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, இங்க நான் தௌஹீத் தப்லீக் அப்படி பிரிச்சு நான் சொல்ல வரையில, சரியான கொள்கை, லா இலாஹ இல்லல்லா என்ற கொள்கை, சத்திய கொள்கை, தௌஹீதுடைய கொள்கை, ஜமாத்தை குறித்து சொல்லவில்லை, தெளிவான நம்பிக்கையில் நீங்க பிள்ளையை வளர்த்து சிறுக்கு செய்கிற ஒருத்தருடைய கையில பிள்ளை வளர்ப்பீங்க. அந்த பிள்ளை ஆதார தரத்துக்கு ஏற்ப பார்த்து பிள்ளை ஹிஜாபோட இருந்திருக்கும், நல்ல தௌஹீத் சிந்தனையோட இருந்திருக்கும், குர்ஆன் சுன்னத் கிடைச்சிருப்பாரு, அவருக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆனா கோடிக்க சொல்றாரு, இதெல்லாம் ஹிஜாபை கலட்டு, இது கண்டதை சொல்றேன், கேட்டதை சொல்றேன், என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன். அவர்களே, மாடர்ன் ட்ரெஸ்ஸா மாறும் போகுது, இபாதத்திலாம் நடிகையை போல மாறி. இந்த வாப்பாட வளர்ப்புக்கும் 1 வருஷம் தான் இடைவெளி. அன்னை ஹப்ஸா இந்த பிள்ளை சினிமானால நீங்க அவனால் இது நீங்க துரோகம் இது நீங்க வாழ்நாள் முழு கொஞ்சமா இருந்தாலும் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் உள்ள நம்பிக்கையில் உள்ள என்னுடைய பிள்ளையை அழைத்தெல்லுகிற ஒரு கணவரை உலகத்தில் காரையும் நரகத்துக்கு அழைத்து செல்கள். அது நீங்கள் செய்கிற மிக பெரிய ஆயுள் நாள் துரோகம். அன்புக்குரிய சகோதரிகளே, அக்கீதாவை பாருங்க. நம்பி செய்றாரா அவர் தொழில், என்ற பிள்ளையை ஹலாலாக சம்பாதிக்கிறவன் கையில சொர்க்கத்து போகும். அந்த பிள்ளையினுடைய அந்த தப்பிரும். யாரெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்ப முடியாது, கட்டி கொடுத்துட்டீங்களே. ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவ அழகு ட்ரெஸ் கவனிக்காம வெறுமை பிள்ளைகளுக்கு நீங்க தெரிவு செஞ்சு ஈமானை நீங்கள் பறித்து விடாதீர்கள். இருப்பீங்க, வெளியே போவீங்க, உங்க சந்ததிகளை சுமக்கின்ற தாய்க்குத்தான் நீங்க பெரிய அறிஞராயிருப்பீங்க. ஆனா உங்களோட பிள்ளை ஷைத்தான காரணம் என்ன? நீங்க தெரிவு செய்ய. அன்புக்குரிய சகோதரர்களே, பக்குவம் இருக்கிறது, இருக்கிறது, தீன் இருக்கிறது, எல்லாம் முழுமையா இருக்குதுன்னா தெரிவு செய்யுங்க. அது இல்லாமல் என்றால் மார்க்கத்தை பேணுதலை பாருங்கள். நல்ல துணையை நீங்கள் தெரிவு செஞ்சு கொடுத்தா நீங்க பார்க்கலாம், உங்களாக பார்க்கலாம். அப்படி இல்லை, நாங்க எல்லாம் நல்லா வளர்த்து பிள்ளையை விட்டுட்டோம் என்று சொன்னா விடும். எனவே பொறுப்பான பிள்ளைகளை வளர்க்கிற விடயங்களை ஆளாக்குற விடயத்தை மிக கவனத்தோடு கரிசேஸ் அவர்களே, இது மிகப்பெரிய தந்திருக்கிற மிகப்பெரிய அமானியத்துக்கு நாளை மறுமையில் எல்லா இடத்துல பிள்ளைகளை ஈமானிய பிள்ளைகளாக, அகலாக்குள்ள பிள்ளைகளாக நாங்கள் பிரார்த்திக்கிற நல்ல பிள்ளை நாங்கள் மரணிப்போம். அப்படி நன்மையின் வாசல் மூடப்படாது. அந்த நன்மை எங்களுக்காக கொண்டு எங்களுக்காக அழுது அப்படிப்பட்ட குழந்தைகளை குழந்தைகளை தந்து அந்த நோக்கத்தை புரிந்து குழந்தைகளாக மாற்றி பெற்று நாளை மறுமையிலே ஒன்றாக இருக்கிற அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே சேர்ந்து அல் ஃபிர்தௌஸுல் அலா குடும்பத்தோடு ஒன்று சேர்த்தல்வானா. அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.